ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன. மீனவன் ஒருவன் வாரத்துக்கு ஒரு முறை அந்த குளத்தில் வலை வீசி மீன்களை பிடித்துச் செல்வான். அந்த மீனவன் வரும்போதெல்லாம் எல்லா மீன்களும் பயந்து நடுங்கின. ஆனால் ஒரு மீன் மட்டும் பயமின்றி சந்தோஷமாகவே இருந்தது. மற்ற மீன்கள் எல்லாம் இந்த மீனிடம், "நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க?" என கேட்டன. அதற்கு அந்த மீன் சொல்லியது என்னவென்றால், வலையை மீனவன் வீசுவதற்கு முன் குளத்தில் இறங்கி தன்னுடைய ஒரு காலை குளத்துக்குள் வைத்து நின்று வலையை வீசுவான். நான் அவன் காலுக்கு அருகில் சென்று நின்று கொள்வேன். அதனால் அவன் வலையில் நான் எப்பவுமே சிக்க மாட்டேன் என்றது. அதுபோல நாமும் இறைவனுடைய பாதத்திற்கு அருகில் சென்று அவர் பாதத்தை பற்றி கொண்டால் எந்த கஷ்டமும் நம்மை அண்டாது அல்லவா? சரணாகதி பற்றி நம் மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கு என்னன்னு பார்ப்போமா? பூரண நம்பிக்கை, பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒருவர் ஊழ்வினையை மாற்ற முடியும். ஒன்றை பிடி, உறுதியாக பிடி. என்னையே முழுமையாக நம்பி சரணடைந்தவர்களை நான் உடனிருந்து அவன் கேட்காமலேயே காப்பாற்றுவேன். இந்த கதையில வர மீன் மாதிரி நாமும் ஒரே நோக்கோடு இறையின் மீது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் செலுத்த வேண்டும். ஒரு குருவை தேர்ந்தெடுத்து விட்டால் அவரை ஆராயாமல் ஒரு குரு ஒரு தெய்வம் என்ற மாறாத சிந்தனையோடு வாழும்போது எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நம்மை அம்மா காப்பாற்றுவார்கள்.